ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். The book of Joshua chapter 3 verse 5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். Praise the Lord. Hallelujah. இந்த மாதம் முழுவதும் நாம் தியானித்து கொண்டிருக்கிற விஷயம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? அற்புதங்களை அவர் செய்வார். ஆகவே ஆண்டவர் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஒரு தலைப்பு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The journey of holiness and his miracles. The journey of holiness and the God's miracle. பரிசுத்தம் எங்கு இருக்கிறதோ அங்கே கர்த்தர் கிரியை செய்வார். அங்கே ஆண்டவருடைய அற்புதங்கள் நடக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்வதில்லை? தரிசிப்பதில்லை. அர்த்தம் என்ன? தேவனிடத்தில் வந்து நீங்கள் அவற்றை ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். You cannot get anything from God's hand. ஆண்டவரை எதுக்காக தரிசிக்க வர்றோம்? ஆண்டவரை பார்த்து உனக்கு வேண்டுதலை வைப்பதற்காக. உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் என்ன செய்ய முடியாது? அவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது, உத்தரவு பெற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் நல்ல ஆண்டவரிடத்தில் வந்து கேட்குற, ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது, இது மற்ற தெய்வங்களைப் போல உள்ள தெய்வம் அல்ல. நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்பட்டு கொண்டிருக்கிற தெய்வம். அதனாலே நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணாமல் கர்த்தரிடத்தில் வந்து எந்த அற்புதத்தையும் நம்ம பெற முடியாது. ஆண்டவரே என் குடும்பத்துக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், முதலாவது உங்கள் வீட்டை என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும்னா உங்கள் வீட்டை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும். Praise the Lord. Hallelujah. உங்கள் வீட்டை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் அவருக்கு பெரியமில்லாத தீட்டான காரியங்கள் இருக்கிறது, அவர் அருவருக்கிற காரியங்கள் இருக்கிறது, அவள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? அவைகளை உங்கள் வீட்டிலிருந்து அகற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் அவர் அருவருக்கிற முக்கியமான ஒரு காரியம், மிக பிரதானமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் விக்கிரகம். விக்கிரகத்தை தேவன் என்ன செய்கிறார்? அருவருக்கிறார். ஆகவே உங்களுடைய வீடுகளில் நீங்கள் ஒரு விக்கிரகத்தை வைத்து இருப்பீர்கள் என்று சொன்னால், வேறு ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய சாயலாக இருக்கலாம், கற்பனையான சாயலாக இருக்கலாம், அது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சிலையாக கூட வைத்து மெழுகுத்திரி கொடுத்து வைக்கிறதா கூட இருக்கலாம். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் இருந்தாருங்கிறதுக்கு அந்த ஆதாரம் கிடையாது. அப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவர் மரிக்காதவர், அவர் ஜீவனோடு இருக்கிறவர். நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறவர். உயிரோடு இருக்கிறவரை செத்தவர்களுக்கு சிலை வைக்கிறது போல, படம் வைக்கிறது போல படம் வைத்து நம்ம மாலை போடக்கூடாது. அது ஆண்டவர் வெறுக்கிறார். இப்போ என் பையன் நான் அவங்க வீட்டுக்கு போனால் அவன் வீட்டில் ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோவில் ஒரு மாலையை போட்டிருக்கான்னு அர்த்தம் எப்படி இருக்கும்? என் அப்பன் செத்து போயிட்டான் அப்படின்னு. அப்படித்தானே? உங்கள் வீட்டில் உங்கள் பையன் அவன் வீடு கட்டிட்டு வீட்டுக்குள்ளால் ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சு, உங்கள் ஃபோட்டோ வச்சு அங்கே ஒரு மாலையை போட்டிருக்கான்னு நீங்கள் போன சந்தோஷப்படுவீங்களா? செத்தா தானே அதை வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான், அதாவது ஆண்டவர் என்ன செய்யலை? உயிரோடு இருக்கிற ஆண்டவராக இருக்கு நம்முடைய ஆண்டவர். ஆகையினால அவருக்கு சிலைகள் தேவையில்லை, அவருக்கு எந்த விதமான ரூபங்களும் படங்கள் தேவையில்லை. பிக்சர், சித்திரம். நானே உன் தேவனாய் கர்த்தர், என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டாயிருக்க ஒப்பான யாதொரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அப்படினாலே நம்முடைய வீட்டில் அப்படி ஒரு படத்தையோ சிலையோ வைத்து நாம் அதை என்ன செய்யக்கூடாது? நமஸ்கரிக்க கூடாது. நாம் அங்கே அப்படி அதுக்கு ஒரு ஆராதனை செய்ய கூடாது. அதை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆகவே யாராவது உங்கள் வீட்டில் அப்படி இருக்கும்னு சொன்னால் நீங்கள் அதை எடுத்து என்ன செய்ய வேண்டும்?
அன்றைக்கு எசேக்கியா ராஜா என்ன செய்தான் என்றால், அப்படிப்பட்ட அருவருப்புகளை அவன் கொண்டு போய் கீத்ரோன் ஆற்றிலே போட்டான், சுட்டரித்தான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அருவருப்புகளை பழைய ஏற்பாட்டு காலங்களிலே சுட்டரித்தார்கள். அதே விதமாக என்ன செய்கிறதுன்னு ஒரு பெரிய கேள்வி. அதை கொண்டு போய் சுட்டரித்தால் அது எங்களை தாக்கிடுமோ, எங்களுக்கு அதை தீமை செய்யுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அநேகருக்கு இருக்கலாம். ஒன்றும் பண்ணாது. எங்கே ஒரு பால் கிணத்துல கொண்டு போய் போடுங்க, இல்லை உடச்சி அதை ஒன்றும் இல்லாமல் சுட்டறிங்க, ஒன்றுமே செய்யாது, எதுவுமே செய்யாது. விசுவாசிக்கிறீங்களா? விக்கிரகங்கள் ஒரு பொருட்டல்லன்னு பைபிள் சொல்லுது. ஆமென், சோத்திரம். அது விக்கிரகம், அது ஒன்றுமே இல்லை, அது படம், அதில் எதுவுமே இல்லை. எப்போ அது ஒன்று உங்களுக்கு பண்ணாதுன்னா, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அவர் உங்கள் இருதயத்தில் இருப்பாருன்னா, அவர் உங்களோடு இருப்பாருன்னா, அது உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. இயேசு உங்களோடு கூட இருப்பார் என்றால் சாத்தான் ஒன்றுமே பண்ண முடியாது, பிசாசு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆகையினால நாம் வீட்டுக்குள்ளால விக்கிரக ஆராதனை இருக்கவே கூடாது. அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? தூக்கி எறிய வேண்டும். அதை நாம் அப்புறப்படுத்த வேண்டும். வேதம் அப்படி சொல்லுகிறது. பரிசுத்த வேதத்தின்படி அதை செய்வது பரிசுத்தமாகுதல். உங்கள் வீட்டை சுத்திகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, எங்கள் வீட்டில் விக்கிரகம் ஒன்றும் கிடையாது, ஆனால் நாங்கள் அந்த ஆயுத பூஜை வரும் இல்லையா, அந்த ஆயுத பூஜை வர சமயத்தில் நாங்கள் கொஞ்சம் சடங்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா உங்கள் வீட்டை மறுபடியும் தீட்டுப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். தீட்டுப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஆயுத பூஜை, உங்கள் ஆயுதத்தெல்லாம் உங்கள் காரை கழுவி அன்னைக்கு ஒரு மாலை போடுறது, உங்கள் மாட்டை கழுவி பொங்கலுக்கு ஒரு மாலை போடுறது, சந்தனம் வைக்கிறது, இதெல்லாமே விக்கிரக ஆராதனையோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். ஆகவே அப்படிப்பட்டதான சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இயற்கை எல்லாவற்றுக்கும் இதெல்லாம் உண்டாக்கினவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் ஒருவரே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்ணாயிருக்க வேண்டாம். எந்த சிருஷ்டிப்பையும் நீ என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தபடினாலே கர்த்தருடைய அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வசனங்கள்லாம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தபடினாலே தேவன் அவர்களை இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். சரி, திருமணம் வருகிற சமயத்தில் மாஸ்டர் எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சால நல்லா இருக்கும், ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு, என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணுமே, ராகு காலத்தில் போய் செஞ்சால் அது நினச்சி வாழ்க்கை இருண்டு போயிடுமேன்னு நினச்சிட்டு ரகசியமாக போய் நல்ல நேரத்தை பார்த்து, அதுக்கு கேலண்டர் கூட இருக்குல்ல, நம்ம ராகு காலம் எப்போன்னு பார்த்து கல்யாணம் நடத்துகிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ராகு காலம், நல்ல நேரம், நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, அப்புறம் கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கறது. என்ன பொருத்தம்? ஜாதக பொருத்தம். ஜாதக பொருத்தம் இதெல்லாம் சில ஆட்கள் முழிக்கிற முழிப்பை பார்த்தா தெரியுது. ஆமாம், என்னதான் இங்கே அல்லேலியா போட்டாலும் கல்யாணம் வரும் பொழுது இந்த வியாதியெல்லாம், அந்த சாத்தானெல்லாம் அங்கே உள்ளுக்கு வரும். அதனால் அப்போ அவங்க ப்ரெஷர், இவங்க பியர் ப்ரெஷர் வந்துடுது இல்லையா, அவங்க எல்லாம் வந்து எதையோது இதெல்லாம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்துருவாங்க. அப்படினால நம்ம எப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம தூக்கி எறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வீட்டை பரிசுத்தப்படுத்துவோன்னு சொல்லி கேளுங்க. எங்கள் வீட்டை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் வீட்டை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது, விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை சம்பந்தமான எதுவும் இருக்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் உங்களை சுத்திகரிக்கும்படியாக தீர்மானம் பண்ணுங்கள். இது மாத்திரமல்ல, அதாவது விக்கிரக ஆராதனையோடு சம்பந்தப்பட்டதான காரியங்களை சொன்னது போல இன்னும் நமக்கு ஒரு பெரிய விக்கிரகம் இருக்கிறது. நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் நாள் பார்க்கறதில்ல, நட்சத்திரம் பார்க்கறதில்ல, நான் வந்து ஜாதகம் பார்க்கறதில்ல, எங்கள் வீட்டில் எந்த ஃபோட்டோவும் கிடையாது. ஆனால் இன்னொரு பெரிய விக்கிரகம் இருக்குது. என்ன தெரியுமா? என்ன பேர் அது? டிவி. அது ஒரு தெய்வம்.
அது அவங்க எல்லா வீட்லேயும் நடுவில் இருக்குது இல்லையா, எங்கள் மூலையில் இருக்குது, எல்லாம் பாத்ரூம்லையா இருக்குது இல்லை, டிவியை நம்ம வீட்டில் சென்டரில் வச்சுருக்கோம் இல்லையா. அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய பெரிய விக்கிரகமாக நிறைய பேருக்கு மாறி இருக்கிறது. டிவி வாங்கி நீங்கள் வச்சிருக்கிறது தவறு கிடையாது, ஆனால் அதில் என்ன பார்க்குறோங்கிறது மிக முக்கியமானது. எவ்வளோ நேரம் பார்க்குறோம், என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது. நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு அறிவை வளர்த்து கொள்ளலாம், நீங்கள் பார்க்குறத உங்கள் பக்தியை வளர்த்து கொள்ளலாம், இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், செய்திகளை அறிந்து கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனால் உட்காந்து 2 மணி நேரம் படம் பார்க்குறீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை என்ன செய்யும்டா, பரிசுத்தத்தை கெடுத்து போடும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மனதை என்ன செய்யும், தீட்டுப்படுத்தும். பரிசுத்தம் என்பதற்கு அது எதிரடையான காரியம்தான் சினிமா, சீரியல், இதெல்லாமே. இதை நீங்கள் அகற்றவில்லை என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் அற்புதங்களை மேலும் மேலும் செய்ய மாட்டார். ஏன் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவில்லை? ஏன் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரவில்லை? இன்னொன்று சொல்லட்டுமா, உங்கள் வீட்டில் இன்னைக்கு நீங்கள் 2 மணி நேரம் சினிமா பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளால உங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை வரும். நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் ஒரு சினிமாவை பார்த்த பிற்பாடு ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளால உங்கள் வீட்டில் சண்டை வரலைன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. பிசாசு உள்ளுக்கு வந்துடுவான். முதல்ல செய்கிறதுன்னா சண்டையை மூட்டிடுவான், ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அதுக்கு இடையில் உங்களுக்கு உள்ளால திடீர்னு எதையோ ஒரு பிரச்சனை, ஒரு பொல்லாப்பு வந்துடும், அடித்தடி, இல்லைன்னா புருஷ மனைவி சண்டை, வாய் சண்டை, கடைசியில் என்ன ஜெபம். 2 மணி நேரம் நீங்கள் சினிமா பார்த்துட்டு அதுக்கு பிறகு இப்பொழுது நம்ம குடும்ப ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி எத்தனை பேர் நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுவீங்க? சினிமா பார்க்குற வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ண முடியுமா நான் கேட்குறேன். 2 மணி நேரம் சினிமா பார்த்துட்டு எத்தனை பேர் நீங்கள் பைபிளும் பாட்டு புஸ்தகத்தை வச்சு எல்லாம் பாடுவோம் கொண்டாடுவோம் எத்தனை பேர் பாடுவீங்க? எத்தனை பேர் நீங்கள் நானும் என் வீட்டார் மாதிரி கர்த்தரை சேவிப்போன்னு சொல்லுவீங்க? இவ்வளோ நேரம் சாத்தானெல்லாம் சேவிச்சிருக்கோம், மனசு வராது. மனசு என்ன செய்யாது? வராது. 2 மணி நேரம் சினிமா பார்க்குற பழக்கம் உள்ளதான் ஆட்கள் ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது எப்படி நீங்கள் வாயை திறந்து உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி துதிக்க முடியும், ஸ்தோத்திரம் பண்ண முடியும், கையை சச்சு ஆராதிக்க முடியும், எப்படி கீழே வந்து உட்கார முடியும்? அப்படி உட்கார்ந்துருக்கிறது பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். உட்கார்ந்தாலுமே சில ஆட்கள் என்ன செய்ய முடியாது, கையை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. கையை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. வேதத்தில் வாசித்து பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அத்தை என்ன மேலே பாருங்க, மேலே வாசிக்கிற சமயத்தில் 22ஆம் வசனத்தில் ஆபிரகாம் சொல்லுகிறான், அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் உன்னுடைய ஒரு சரட்டையாகிலும் உன் வீட்டில் உள்ள நூல் கூட என்ன செய்ய மாட்டேன், சும்மா நான் வாங்க மாட்டேன். லஞ்சம் எனக்கு வேண்டாம். என் கையெல்லாம் சுத்தம் அநியாயமாக நான் கஷ்டப்பட்டு உழைத்து எனக்கு கிடைக்கிறது போதும் அப்பா, எனக்கு சும்மா கிடைக்கிறதுக்கு வேண்டாம். கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா பொண்ணு வீட்டில் எவ்வளவும் பிடுங்கலான்னு பிடுங்கக்கூடாது. சோத்திரம். ஒரே பொண்ணு இருக்குது, அவங்க சொத்து பத்தெல்லாம் இருக்குது, பொண்ணுக்காக அதை வச்சுருக்காங்க. என் பொண்ணுக்கு நான் கிஃப்டாக கொடுக்குறேன்னா பொண்ணு பேருக்கு அதை எழுத சொல்லுங்கள், கொடுக்க சொல்லுங்கள், பொண்ணு பேருக்கு டெபாசிட் பண்ண சொல்லுங்கள். அதை மாப்பிள்ளை கையால் தொடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பொதுவாக வேணால் அனுபவிங்க. ஸ்தோத்திரம். அவள் காலம் வரையும் அது பொதுவாக இருக்கட்டும், பொதுவாக வச்சு அனுபவிக்கணும். அவளுக்கு ஒரு செக்யூரிட்டி ஸ்தோத்திரம் இருந்தால் சந்தோஷம் இருக்கட்டும். அதெல்லாம் வாங்கி நீ அதை கொண்டு பிஸ்னஸில் போடுறதுங்கிறது
அது நியாயமே கிடையாது. அதே போல் மாமனார் மாமியார் வீட்டை எழுத வைக்க சொல்லி அவன் கடைசியில் வயதான காலத்தில் வெளியே என்ன செய்யணும்? வீடு இல்லாமல் அலையணும். மகளுக்காக வேற வழியே இல்லை. தொல்லை தாங்க முடிகிறதே கிடையாது. உலகத்தில் இந்த அசிங்கமான அயோக்கியமான காரியங்களை பார்க்குறோம். நல்லா தங்கமான ஆட்கள் நினச்சவங்கெல்லாம் பார்த்தா கடைசியில் இந்த வரதட்சணை பிரச்சனைகளை சிக்கி இருக்கிறத பார்க்குறோம். குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் வரதட்சணை. ஆகையினால நீங்கள் உங்கள் பையனுக்கு நீங்கள் சம்பாதிங்க, பையன் சம்பாதிக்கட்டும். எங்கேயோ பொண்ணை பற்று வச்சுருப்பாங்க, அங்கே எல்லாத்தையும் வச்சு இனி குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால் நான் சொன்ன மாதிரி அவன் கொடுக்குறாங்களா அந்த பொண்ணு பேரில் அதை வச்சு என்ன செய்யுங்க. அது இப்போது மாதம் ஒரு 25,000 ரூபாய் வட்டி வருது அப்படின்னா குடும்பத்துக்கு செலவு பண்ணுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறா, சந்தோஷம். பிள்ளைங்களும் சந்தோஷம். என் அம்மாவும் அவங்களும் என்ன செய்கிறாங்க, அவங்ககிட்டையும் நான் என்ன கேட்டால் கொடுப்பாங்க அப்படிங்கிறது. பிள்ளைகளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை வரும். எல்லாத்தையும் வாங்கிட்டு அவளை நிராயுத பாணியாக விட்டுறக்கூடாது. ஆகையினால இந்த மாதிரி உங்கள் கை சுத்தமாக இல்லைன்னா உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கவே நடக்காது. பிசாசு என்ன செய்வான்? நடமாடுவான். அந்தகாரம் உண்டாகும். ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா. வெளிச்சம் உண்டாக கடவுன்னு சொன்னால் வெளிச்சம் உண்டாயிற்று. காரணம் என்ன தெரியுமா? வெளிச்சம் உண்டாக கடவுன்னு சொன்னால் என் வெளிச்சம் உண்டாச்சது ஆண்டோடைய வார்த்தையில் வல்லமை இருந்தது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற காரியம் அப்படியே நடக்கணும்னா உங்கள் வார்த்தையில் வல்லமை இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னா பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி நீங்கள் என்ன உங்கள் வார்த்தையின் மூலமாக என்ன சொல்கிறீங்களோ அதை கர்த்தர் செய்வார். உங்கள் வார்த்தைக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுப்பார். எப்போ தெரியுமா? உங்கள் நாவு பரிசுத்தம் அடையும் பொழுது. என்ன பின்னாட்டும் மனைவியை திட்டுறது, புருஷ பிள்ளைகளை திட்ட வேண்டியது, பொய் சொல்கிறது, உருட்டுறது. உருட்டுன்னு தெரியும் இல்லையா? ஆமாம், இப்போ அது ஒரு பாஷை. இப்போ தான் கற்றுருக்கேன் நான். உருட்டுறான் அப்படின்வாங்க, பார்த்தீங்களா? உருட்டுறது, புரட்டுறது, இதெல்லாம் செய்கிறவனுடைய வீட்டில் அற்புதங்களை எதிர்பார்க்கவே முடியாது, அதிசயங்களை எதிர்பார்க்கவே முடியாது. நீங்கள் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் வாழ்த்தினாலும் நடக்கவே நடக்காது. இப்போ என் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் உங்கள் வீட்டில் நான் வாழ்த்தினா அந்த வாழ்த்தல் பலிக்கவே பலிக்காது. நீங்கள் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. உங்கள் நாவினாலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தூற்றுகிறீர்கள், பின்பு ஜெபிக்கிறீர்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா? ஜெபத்தை கேட்கவே மாட்டார். ஆகவே உங்கள் வாயில் பொய் இருக்கவே கூடாது. உங்கள் வாயில் புறங்கூறுதல் இருக்கவே கூடாது. உங்கள் வாயில் கெட்ட வார்த்தை வரவே கூடாது. உங்கள் வாயில் அந்த மாதிரிப்பட்ட எந்த விதமான அசுத்தமும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கோபமாக பேசுறது, வாயில் வந்தது எல்லாத்தையும் பேசுகிறது, அதெல்லாம் இருக்கவே கூடாது. கரங்களை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, என் நாவை அடக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்ய. நாவில் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. என் நாவில் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. என் நாவில் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. நான் தீமையான எந்த வார்த்தையும் நான் பேசவே கூடாது. நம்ம யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? போக மாட்டாங்க இல்லையா? சில ஆளுக்கு போக மாட்டாங்கன்னு அப்புறம் என்ன பண்ணுறது? அவங்கள உட்கார வச்சு நம்ம பேச வேண்டியிருக்கு. பேசி 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 அப்புறம் 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 வேறு என்ன பண்ணுறது? அப்புறம் பாஸ்டரை பற்றி பேச, அப்புறம் பிரதரை பற்றி பேச, அப்புறம் அந்த சிஸ்டரை பற்றி பேச, இப்படி ஏதாவது பேசுறதுக்கு வேணும் இல்லையா? ஒரு டாபிக் எடுத்துட்டோன்னா எல்லை இல்லாமல் போயிடும். அப்புறம் தீமையான காரியங்கள், அவங்கள பற்றி இவங்களை பற்றி எல்லாமே பேச ஆரம்பிச்சிருவோம். பேச ஆரம்பித்த பிற்பாடு அவங்க போயிடுவாங்க. உங்கள் மனசில் சமாதானம் போயிடும், ஒரு கலக்கம் வரும். அப்புறம் ஜெபம் பண்ண முடியாது. பைபிளை படித்தா பைபிளாக முத்திரிக்கப்பட்டிருக்கிறது, தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவன் என்ன செய்வதில்லை? வெளிப்பாடு வராது. தேவனுடைய வெளிப்பாடு, தெய்வீக வெளிப்பாடு, வசனத்தில் வெளிப்பாடு, பைபிள் வாசிக்க முடியாது.
ஆகையினால யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்தால் இல்லைன்னா யாரோட பேசுகிறா இருந்தால் உங்கள் பேச்சை என்ன செய்யணும், அது ஒரு 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 அளவு வச்சுக்கணும், அளவு வச்சுக்கணும். அதிகமாக அலப்பிக்கொண்டே இருக்கக்கூடாது. அதிகமாக பேசுகிறவன் கலக்கமடைவான்னு நீதிமொழி சொல்லப்பட்டிருக்கு. தன் வாயை விரிவாய் திறக்கிறவன், விரிவாய் திறக்கன்னா ஆணு திறந்து வச்சிருக்க அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி அதிகமாக ஒரு ஆள் பேசுகிறான்னா, அதிகமாக பேசுகிறான்னா அவன் வாழ்க்கையில் கலக்கம் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். கலக்கமும் குழப்பமும் இருக்கும். ஆகவே தேவைக்கு பேசணும், தேவைக்கு பேசணும், தேவையாக பேசணும். சும்மா எதையோ பேசணும்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. தான் என்னென்னா ஆண்டவர் அற்புதத்தை வார்த்தை சொன்னோன்னு அற்புதம் நடந்தது இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? அவர் சிந்தித்து பேசுகிறவர். ஆமென். கடந்த முறை நான் பேசுறதில்லை, போன வாரத்துக்கு முன்னாடி நான் பேசுகிறேன். இந்த ஆட்டிடியூட், உங்களுடைய சிந்தையை நீங்கள் நேராக்க வேண்டும், உங்கள் சிந்தையை சரிப்படுத்த வேண்டும். உங்கள் சிந்தை சரியாக இருந்தால் உங்கள் பேச்சு சரியாக இருக்கும். உங்கள் சிந்தை சரியாக இருந்தால் பேச்சு சரியாக இருக்கும். சிந்தை சரியா, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. அதெல்லாம் பைபிளை படிக்கிறதான ஒரு நபர் யார்கிட்ட பேசினா வசனம் வரும், பைபிள் வசனம் வரும், பைபிள் வசனம் வரும். ஆனால் சினிமா பார்க்குற ஒரு நபர், பைபிளை படிக்காத ஒரு நபர், விசுவாசி, அவன் பேசுனா இல்லைன்னா நீங்கள் ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணால் கூட சினிமா பாட்டு, சினிமா டயலாக் வரும். வருதா இல்லையா? நீங்கள் பேசும்போது சினிமா டயலாக் வருதா? ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப யோசித்துக்கணும். சினிமா டயலாக்கு நம்ம வாயில் வரவே கூடாது. ஆகவே நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் சொன்ன பாருங்க, சிந்தையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த சிந்தைக்கும் நாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். சிந்தைக்கும் நாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். சிந்திச்சு பேசணும். சிந்திச்சு பேசாமல் என்ன சில ஆட்கள் சிந்திக்காமலே பேசிடுவாங்க. இப்போ நான் நின்று பேசும் பொழுது சிந்திச்சு தான் பேசுகிறேன். சிலதை பேசினா சிலருக்கு அது ஹர்ட்டிங் ஆகும். அது அப்படி பேசக்கூடாது, இப்படி தான் பேசணும் அப்படின்னு அப்படியே ஒரு யோசனையோடு தான் பேசுவேன். வாயில் வர்றது எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டேன்னு என்ன ஆகும்? நீங்கள் என்ன இந்த பாஸ்டர் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டார் இன்னைக்கு, அவர் தெரிஞ்சு பேசினாரா தெரியாமல் பேசினா தெரியல, இப்படி பேசிட்டாரே அப்படின்னு நிறைய பேர் மனம் வருந்த வேண்டியது வரும். ஆகையினால நம்ம வீட்டில் பேசினாலும் சரி, மேடையில் பேசி எங்கே பேசினாலும் சரி, ஒரு முறைக்கு 4 முறை யோசித்து பேச வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகவே இந்த சிந்தை அங்கே கனெக்ஷன் இல்லைன்னா கொஞ்சம் லூஸாக இருந்து வச்சுக்கிங்க. கனெக்ஷன் கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா நம்ம பேச்சை பார்த்த உடனே ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? இவர் கொஞ்சம் லூஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்கிற புரியுதா இல்லையா? கனெக்ஷன் சரியாக இருக்கணும். நீங்கள் அதுக்கு இதுக்கு கனெக்ஷன் இருக்கணும். சிந்தை செப்பரேட்டு, உங்கள் வார்த்தைகள் செப்பரேட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் நம்ம பைத்தியம்னு பேர். நம்ம பேசுறது முட்டாள்தனமாக பேசுவோம். ஞானமில்லாத பேச்சு. ஞானமாக பேசணும், ஞானமாக பேச. கையை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, என் வார்த்தையில் பரிசுத்தம் இருப்பதாக, என் வார்த்தையில் உண்மை இருப்பதாக, என் வார்த்தையிலே ஞானம் இருப்பதாக, என் வார்த்தையிலே நிதானம் இருப்பதாக, என் வார்த்தையிலே ஒழுங்கு இருப்பதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நாவை தொடுவாராக. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் மேல் வந்து இறங்கும் பொழுது கர்த்தர் அந்நிய பாஷையினுடைய வரத்தை, பரிசுத்தாவின் வரங்களை கர்த்தர் தருவாராக. பற்பல பாஷைகளை பேசத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வாராக. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் பெந்தேகோஸ்தே நாளில் அன்றைக்கு காணப்பட்டது போல இன்றைக்கும் இந்த இடத்துல காணப்படுவதாக. உங்கள் மேல் ஒரு புதிய அபிஷேகம் இறங்குவதாக. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக. நாவின் கட்டுகளை கர்த்தர் இப்பொழுதே அவிழ்ப்பாராக. ஓ ஹல்லேலூயா. உங்கள் நாவை ஒப்பு கொடுக்கணும். கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த கை லஞ்சம் வாங்காது, கையில் கள்ளக்கணக்கு எழுதாது, கள்ளக்கணக்கு எழுதாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் எழுதுகிற கள்ளக்கணக்கு சில சமயத்தில் அரசாங்கத்துக்கு தெரியாது, ஆனால் பரலோகத்தில் போய் சேரும். பிரைஸ் தி லார்ட். ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்த வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
உண்மையுள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்ச நாள் கஷ்டம் போல தெரியும், ஆனால் கொஞ்சம் இருந்தாலும் நிம்மதியாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். உங்கள் மனசாட்சி அடிச்சுக்கிட்டே இருக்காது. தாவீது என்ன செய்தான் என்று சொன்னால், சவுலுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுடைய அந்த சால்வையின் தொங்கலை அறுத்தான். சால்வையின் தொங்கலை அறுத்த பொழுது அவன் மனது என்ன செய்தது? அவனை கொன்று போட்டிருக்கலாம், கொல்லணும். நம்ம நினச்சி கிடைச்சா விட்டுருக்க மாட்டோம். நம்மளோட பிராணனை வாங்க தேடுகிறான், நமக்கு தொல்லை தர்றான், இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான், என்னை கொலை செய்ய தேடுகிற இவன் என் கையில் கிடைத்து விட்டான், கர்த்தர் கொடுத்தார், இப்போ தீர்த்து கட்டிடுவோன்னு நம்ம தீர்த்து கட்டியிருப்போம். ஆனால் அவனை உணர்த்தும்படியாக, ராஜாவே என் கையில் நீர் கிடைத்தீர், ஆனாலும் நான் ரகசியமாக வந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நம்ம சால்வை மட்டும்தான் அறுத்து இந்த பாரம் அப்படின்னு சொல்லி அவன் காட்டினா, அது கூட அவன் மனது அடித்து கொண்டே இருந்தது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்குறோம். ஒரு சின்ன தவறு செய்தாலும் நம்முடைய மனசு என்ன செய்யணும்? அடிக்கணும். மனசாட்சி என்ன வாதிக்கணும். இப்போ நம்ம ஒரு முன்காலங்களெல்லாம் இந்த சினிமா போஸ்டர்லாம் விட்டுருப்பாங்க இல்லையா, ஏ அப்படின்னு போட்டோன்னா அப்படி ரொம்ப படம் நல்லா பார்ப்போம். ஏ படம் போட்டிருக்காங்க, சினிமா முதல்ல போஸ்டர்லேயே பார்ப்பான். அதுக்கு அடுத்தது தியேட்டரில் போய் பார்ப்பான். முன்னால் இங்கே போஸ்டரில் பார்த்தோன்னையே ஐயோ நான் அதை பார்த்துட்டேனே, அந்த அசிங்கத்தை பார்த்துட்டேனேன்னு சொல்லி மனசு அடிக்கும். திரும்ப இப்போ அதையே பார்த்து பழகியாச்சு. இப்போ மனசாட்சி என்ன செய்யலை? வாதிக்கவே இல்லை. இப்போ துணிஞ்சு என்ன செய்கிறோன்னு சொன்னால் அதை பார்க்குறது இல்லை, நேரடியாக அதை பார்க்க போயிடுறோம். அதுக்கு மேலே இப்போ அந்த அசிங்கமெல்லாம் நம்ம மொபைலே வந்துடுச்சு, மோசமாக வந்துடுச்சு. முதல்ல கொஞ்சம் மனசு வாதிச்சது, மனசு வாதிக்கிறதே இல்லை, உணர்வே இல்லை. அந்த நிலைமையில் இருக்கிறோமா? தேவ சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணி விடுதலையை பெறணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் மனசாட்சியை நான் சுத்தமாக காத்துக்கொள்ளணும், சுத்த மனசாட்சியை எனக்கு தாரும் என்று சொல்லி அன்றைக்கு 51 சங்கீதத்தில் தாவீது ஜெபம் பண்ணுகிறது போல கைகளை வைத்து ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, சுத்த மனசாட்சி எனக்கு தருவீராக, நிலைவரமான ஆவி எனக்கு புதுப்பிப்பீராக. ஆண்டவரே, நான் அடிக்கடி பாவத்தில் விழுந்து விடுகிறேன், அடிக்கடி தவறாய் பேசி விடுகிறேன், அடிக்கடி தவறான சிந்தனை என் வாழ்க்கையில் வருகிறது, என்னை நீர் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். ஓ ஹல்லேலூயா. நம்ம சிந்தையை காவல் போடணும், நம்முடைய சிந்தையில் காவல் போடணும். எப்படி சிந்தையில் காவல் போடுறது? எங்கேயாவது கிடைப்பாங்களா செக்யூரிட்டி மாதம் 10,000 கொடுக்கறதுக்கு? கொடுத்தா சிந்தையை காக்க முடியுமா? இல்லை தேவ தூதர்கள் காப்பாங்களா? சிந்தையை காக்கிற தேவ தூதர்கள் அல்ல. உங்கள் வீட்டை நீங்கள் பரிசுத்தமாக வச்சுருந்தா அதை காக்கும்படி கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தம்னு சொல்லும்போது எல்லாத்துலையும் இருக்குது. அக்கிரமம் இல்லாமல் இருக்கிறது தான் பரிசுத்தம். அக்கிரமம்னா என்னது? கிரமத்துக்கு மிஞ்சி செய்கிறது எல்லாமே அக்கிரமம். காரில் போகிற சமயத்தில் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அந்த ரோட்டில் போக முடியும். போனோம், அந்த காருக்கு 80 அதிகம். அப்படிப்பட்ட 800னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் அதை நீங்கள் கணக்கு போட்டுக்க வேண்டியது எவ்வளோ போகலாம் அப்படின்னு சொல்லி. அதுதான் போகணும். 60 போகணும், இல்லைன்னா மேக்ஸிமம் 80 போகலாம் அப்படின்னு வச்சுக்கிங்க. அதுக்கு ஒரு ரோடு இருந்தால். ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே 100, 110, 120 போகிறீங்கன்னா அக்கிரமம். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்னா, தம்முடைய தூதனுக்கு கட்டளையிடுவார் அவங்களை காக்கும்படி. காக்கவே மாட்டார். இல்லை நீங்கள் ஒழுங்காக பிரமாணத்தின்படி வாகனத்தை ஓட்டுறீங்கன்னா, லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, எல்லாம் இருக்குது, கரெக்டாக வாகனத்தை ஓட்டுறீங்கன்னா, ஒரு தவறாக வாகனம் குறுக்க வந்தாலும் கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வாகனத்தில் மோதாதபடி கர்த்தர் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுதாலோயா. ஆகவே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவன் என்ன செய்ய முடியாது. The journey of holiness and the miracles of God. பரிசுத்தத்தில் தான் தேவனுடைய அற்புதம் என்ன செய்கிறது? விளங்குகிறது. பரிசுத்தத்தான் தேவனுடைய அற்புதம், அது விளங்குகிறது. நான் சொன்னேன் ஆட்டிடியூடு, சிந்தை. ரெண்டாவது என்னது? நம்முடைய வார்த்தை, வசனம், வார்த்தை. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க,
இந்த சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவ தூதர்கள் காக்க மாட்டார்கள். உன்னுடைய சிந்தையை காக்கணும்னு சொன்னால் இந்த வசனம்தான். வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வாலிபன் தன்னுடைய சிந்தையை காத்து கொண்டால் தான் வழி சரியாக இருக்கும், நடக்க சரியாக இருக்கும். ஆகவே அதுக்கு அடிப்படை தேவை என்னவென்றால் வேத வசனம், பைபிள். எப்படி இருந்தாலும் பாஸ்டர் வாரத்துக்கு ஒரு முறை பிரசங்கம் பண்ண வரல, அதை நம்ம கேட்கலாம். அது பைபிளோட கையில் கொண்டு போகணுன்னு தேவையில்லை. அங்கே போய் கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்தா போதும். நம்ம என்ன செய்யலாம், அப்படியே ஜாலியாக வசனத்தை கேட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம். அப்படின்னு நீங்கள் வர்றீங்க பாருங்கள், அது உங்களை காக்காது, உங்கள் சிந்தையை காக்காது. உங்களை கொஞ்சம் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணோம், உதவி செய்யும். சில சமயம் கொஞ்சம் சோர்வாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை உற்சாகப்படுத்தி அனுப்புவோம். ஏதோ ஒரு சின்ன உணர்வு உண்டாகும். நிறைய பேருக்கு உங்கள் சிந்தை இருளாக இருக்கும். நான் பேசுகிறது உங்களுக்கு என்ன செய்யாது, உள்ளுக்கு ஏறவே ஏறாது. இன்னும் சொல்ல போனால் தூக்கம் வரும். காரணம் என்னென்ன, ஒழுங்காக வேத புத்தகத்தை படிக்காத ஒருவனுடைய சிந்தை அது இருண்ட சிந்தையாக இருக்கும். அது தெளிவு இருக்காது, குழப்பம் இருக்கும், கலக்கம் இருக்கும், சமாதானம் இல்லாத சிந்தையாக இருக்கும். மனசில் சமாதானம் இல்லை, ஒரே குழப்பமாக இருக்கு, ஒரு தைரியம் இல்லை, திட மனசு இல்லை, விசுவாசம் வர மாட்டேங்குது. ஏன்? பைபிள் வசனத்தை விட்டுட்டோம், பைபிள் வாசிக்கிறத விட்டுட்டோம். சரி, பைபிள் வாசிக்கிறது எங்கேயோ சரி, பைபிளை திறந்து கிடைச்ச ஒரு 2 வசனத்தை வாசித்து மூடுகிறது அல்ல. ஆகவே எரேமியான் புஸ்தகத்தில் நம்ம எடுத்து படிக்கிறோன்னா அதை தொடர்ந்து எரேமியான் புஸ்தகத்தை படித்து முடிக்கணும், ஓர்வையாக படிக்கணும். 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு, 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு, 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தை படிக்காமல் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தோன்னா புரியாது. 2ஆம் அதிகாரத்தை முடிக்காமல் அப்போ 2ஆம் அதிகம் முடித்தப்பாடு 1, 2 என்ன செய்யணும், கொஞ்சம் பார்க்கணும், எங்கே முன்னால் என்ன படிச்சிருக்கோம். அப்புறம் 3ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு அதோடு தொடர்படுத்த வேண்டும். இப்படி படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எரேமியாவும் விளங்கும், எசேக்கியேலும் விளங்கும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவா, வெளிப்படுத்துகிற விசேஷம் விளங்கும், எல்லாமே விளங்கும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த பைபிளை ஒரு அதிகாரத்தை அது படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அன்றைக்கி உங்கள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்கள் சிந்தையை இந்த வசனம் காத்துக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதுதான் வேலி, இதுதான் காம்பவுண்ட் வால். இது இருந்துன்னா உங்கள் பிசாசு உங்கள் சிந்தைக்குள் வரவே மாட்டான். சிந்தைக்குள்ள புகுந்து விட்டான் என்றால் உங்கள் வாழ்க்கையை நஷ்டமாக்கி விடுவான், கெடுத்து விடுவான். ஆலிவ பிள்ளைகளாக கூட இருக்கலாம். ஐ லவ் யூன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா உள்ளுக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ வசனம் சரியாக உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், போதிக்கணும், சொல்லணும். வசனத்தை அவங்க படிக்க சொல்லணும். சண்டே ஸ்கூலில் படித்து கொடுக்குறாங்க, அப்புறம் அது போதும்னு இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் டெய்லி குடும்ப ஜெபம் நடக்கிறதா? உங்கள் வீட்டில் நாங்கள் இப்போ சில வாரம் அங்கே யூஎஸில் இருந்தபோது என் டாக்டர் வீட்டில் இருக்கிற சமயத்தில் 8:30 ஆகும்போது 8:30 அரௌண்ட் 8:30 ஆகிற சமயத்தில் ப்ரேயர் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நான் கூப்பிட்டேன். என்னுடைய பேத்தியை முதல்ல ஆரம்பத்திலலாம் நான் சின்ன வயசு இருக்கும்போது ஜெபத்துக்குன்னு சொன்னாலே அவளுக்கு எரிச்சல் வரும். விளையாடுறது நிறுத்திட்டு எப்படி ஜெபத்தை ஒரு பெரிய ஒரு சாத்தா மாதிரி இருக்காருன்னு அவளை நினச்சிருப்பா, ஒரு வேளை நம்மளை தொல்லை பண்ணுறாருன்னு. ஆனால் இப்போ பாருங்கள், ப்ரேயர் டைம் அவளே சத்தம் போடுவாள். ப்ரேயர் டைம் 8:30 ஆச்சா, ப்ரேயர் டைம். அப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களே சொல்லணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் நம்ம பிள்ளைங்க சொல்லணும், இது ப்ரேயர் டைம். பிரைஸ் தி லார்ட். நம்ம வீட்டில் ஜெபம் இந்த அதாவது குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு மாதிரி. பாதுகாப்பு இருக்கா, சாத்தான் என்ன செய்வான், கீழே இறங்கிடுவான். அதனால நம்ம சிந்தையை காத்துக்கொள்ள இந்த வேத வசனங்கள் மிக மிக அவசியமானவைகள். பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தில் கைகளை உயர்த்தி ஒப்பு கூட பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் தினந்தோறும் வாசிக்கணும், தினந்தோறும் வாசிக்கணும், தினந்தோறும் வாசிக்கணும், தினந்தோறும் வாசிக்கணும், தினந்தோறும் வாசிக்க எனக்கு கிருபைதாரம், கிருபைதாரம், கிருபைதாரம். அதுக்கு ஆண்டவரே நல்ல மனசு தாரும், ஆண்ட உற்சாகத்தின் ஆவியை தாரும். ஒருவேளை
ஒரு நாள் உங்களுக்கு வசனம் வாசிக்க எப்படியாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்க. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ இந்த வாரம் இந்த நாள் நீங்கள் 3 அதிகாரம் படிச்சிருக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் படிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை படிக்க முடியாமல் போச்சுன்னா, அடுத்த நாள் 4ஆம் அதிகாரத்தை படித்தா பத்தாது, 3ஆம் அதிகாரத்தையும் படித்து 4ஆம் அதிகாரத்தையும் படிக்கணும். 2 நாள் படிக்கலைன்னா 3 அதிகாரம் படிக்கணும். 4 நாள் படிக்கலைன்னா 4 + 1 5 அதிகாரம் படிக்கணும். அப்போது அரியர்ஸ் கூடக்கூடாது. சோத்திரம். அரியர்ஸ் கூடனா கடைசியில் என்ன தோற்று போயிடுவீங்க. நிறைய பிள்ளைங்க நிறைய அரியர்ஸ் போட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் மார்க் வாங்காமல் எல்லாத்தையும் தோற்று போட்டிருப்பாங்க. எத்தனை பாடம் ஃபெயிலு? 5 பாடம் ஃபெயிலு. இவங்க டிகிரி கிடைக்கவே கிடைக்காது. பரலோகத்துக்கு போய் ஒழுங்காக சேரணும்னா கர்த்தர் உங்களை அங்கீகரித்து உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்தமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுதல். யா அருமையானவர்களே, சமயம் எனக்கு இல்லை. ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த ஆதியாகமத்தில் 1, 2 அந்த அதிகாரங்களில் படிக்கிறதான சமயத்தில் அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம்? கர்த்தர் அந்த 6 நாள் வேலை செஞ்சார் பாருங்க. அவருடைய சிந்தனை பற்றி சொன்னேன். இந்த ஆட்டிடியூட், இந்த காட்ஸ் ஆட்டிடியூட் நமக்கு இருக்கணும். பரிசுத்த சிந்தை உள்ளவர். நம்முடைய ஆண்டவருக்கு தீமையான சிந்தை இல்லவே இல்லை. அதே போல் அது குறித்து நிறைய பேசலாம். நான் கொஞ்சம் உங்களுக்கு அன்னால் பேசியிருக்கிறேன் 2 வாரத்துக்கு முன்னால் இல்லையா? அதே போல் அடுத்து வார்த்தையை பற்றி கொஞ்சம் இன்றைக்கி நான் சொன்னேன். 3வது ஒரு காரியத்தை கூட சொல்கிறேன். ஆண்டவர் அந்த 6 நாட்களும் வேலையை செய்தாரே, கரெக்டாக 6 நாட்களில் செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. the time காலத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு என்ன வேணாலும் காலம் கட்டுப்படாதவர் என்று சொல்லி அப்படி அவர் செய்து முடித்தார் அப்படின்னு சொல்ல, 6 நாளில் படைத்து முடித்தார். ஏன் சொல்லியிருக்கிறது? கர்த்தரும் காலத்தை மதிக்கிறவர், அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டியது அவர் செய்து கொண்டிருக்கிறவர், ஏற்ற காலத்திலே நமக்கும் அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் காலத்தை மதிக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே நமக்கும் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் அவர் செய்வார். அப்படி செய்யணும்னா நம்மவும் காலத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். நம்மவும் காலத்துக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். நம்முடைய காலத்தை மதிக்கணும். காலத்தை வீண் பண்ணக்கூடாது. நம்முடைய காலத்தை மதித்து நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முடிக்க வேண்டிய வேலைகளை முடிக்க வேண்டிய நேரத்துக்குள்ளால எல்லாவற்றையும் செய்யக்கூடியதான சுறுசுறுப்பை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்கும் சுறுசுறுப்புக்கும் என்னையா சம்பந்தம்? சுறுசுறுப்பு இல்லைன்னா சோம்பேறி அவன் பரிசுத்தமானா இருக்க முடியாது. சோம்பேறி பரிசுத்தமானா இருக்கவே முடியாது. 8 மணி நேரம் நம்ம மேக்சிமம் தூங்கலாம். 12 மணி தான் தூங்குறதுக்கு பேர் அக்கிரமம்னு பேர். 12 மணி நேரம் தூங்குனீங்கன்னா உங்கள் உடம்பு கெட்டு போகும். கர்த்தர் அந்த சிஸ்டமேட்டிக்காக அதை வச்சுருக்கார். ஆகவே நம்ம எவ்வளவு நேரம் தூங்கணுமோ அவ்வளோ நேரம் தான் தூங்கணும். எப்போ சாப்பிடணுமோ அப்போ தான் சாப்பிடணும். இதெல்லாவற்றையும் கர்த்தர் ஒழுங்குகளை அவர் வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வேலையை கிச்சனில் நீங்கள் போகிறீங்க, என்னென்னா மத்தியானம் சாப்பாடு 2 மணிக்கு உள்ளேயா ரெடியாக வேண்டாமா? 2:30 3 மணிக்குன்னு சொல்லும்போது புருஷன் அவர் சுகர் லோ ஆகி விழுந்துருவார். சோத்திரம். இல்லைன்னா அவருக்கு கோபம் வரும். நீ என்ன 1 மணிக்கு சாப்பாடு, அப்புறம் 1:30, ஒரு ஒழுங்கே கிடையாதான். 1 மணின்னா 1 மணிக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆகணும். அது மாதிரி உங்கள் ஆஃபீஸை மேலதிகாரி ஒரு ஒர்க்கு கொடுக்குறாருன்னா எத்தனை நாளை முடிப்பீங்கன்னா முடிக்க வேண்டிய நாள் என்ன செய்யணும்? முடிக்கணும். அதெல்லாம் பெண்டிங், ஃபைல் எல்லாம் பெண்டிங். டிஸ்மிஸ் இவர் இல்லை, அவரே என்ன செஞ்சிடுவார்? உங்களை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவார். ஏன் ப்ரமோஷன் இல்லை? ஏன் கர்த்தர் உங்களுக்கு வேலை கொடுக்கல, உயர்வு கொடுக்கவில்லை? கர்த்தர் கொடுத்ததான காலங்களையும் நேரங்களையும் வீண் பண்ணாமல் சரியாக உங்கள் கடமைகளை நீங்கள் சரியாய் நிறைவேற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கைகளை வைத்துக்கலாம். ஆண்டவரே, நான் காலத்தை வீண் பண்ணாமல் எல்லாவற்றையும் சுறுசுறுப்பாக செய்கிற ஒரு நல்ல ஆவி எனக்கு தருவீராக. சோம்பலா நாளைக்கு என்று எதையும் நான் தள்ளி வைக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் சரியாய் சமயத்தை கடைபிடிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வார். அதாவது ஒரு டைம் எங்கேயாவது நீங்கள் போகிறதுக்கு சொன்னீங்கன்னா அந்த டைமுக்கு அங்கே இருக்கணும். நம்ம அநேகர் அதை செய்கிறதே கிடையாது. ஆராதனைக்கு ஒரு டைம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆராதனைக்கு டைமுக்கு வரணும். பிரைஸ் தி லார்ட்.
நாங்களும் டைமுக்கு முடிக்கணும். நம்முடைய ஆண்டவர் டைமுக்கு தானே முடித்தார். சில சபையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்றது 10 மணிக்கு, நீங்கள் வாங்க 7 மணிக்கு வாங்க, நாங்கள் 12 மணிக்கு கூட முடிப்போம். ஆவியானவர் நடத்தினார்னா ஆவியானவர் ஒழுங்கில்லாதவர் அல்ல, அவர் 6 நாளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்தவர். அதனால் இப்போ 5 நிமிஷத்துக்கு முந்தையாவது முடிக்க வேண்டாமா? எழுமி நிற்போம். எல்லாரும் காலத்தை மதிக்கத்தக்கதாக கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. ஆண்டு சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே என் சிந்தை பரிசுத்தப்படுத்தப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. என் வார்த்தைகள் சுத்தமாக இருப்பதாக. கைகளை வைத்து சொல்லுங்க, என் கைகள் ஆண்டவரே பரிசுத்தமாக இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய செயல்கள் எல்லாமே சரியாக ஒழுங்குள்ளதாக இருப்பதாக, கால நிர்ணயத்துக்குள் இருப்பதாக, எல்லாம் கட்டுப்பாடாக இருப்பதாக, அது சரியாய் செய்யப்படுவதாக. ஓ என் செயல்களை எல்லாம் கர்த்தாவே பரிசுத்தமுள்ளதாய் மாற்றுவீராக. ஓ ஹல்லேலூயா. பயனுள்ளவைகளை நான் செய்யணும் ஆண்டவரே. பயனில்லாத காரியங்களை செய்யக்கூடாது, தீமையான காரியங்களை நான் செய்யக்கூடாது, நன்மையான காரியங்களையே செய்யணும். நான் நன்மையும் செய்கிறதில்லை, தீமையும் செய்கிறதில்லை என்கிற வாழ்க்கை அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமை மாற வேண்டும். சுயநலமாய் வாழுகிற வாழ்க்கை மாற வேண்டும் ஆண்டவரே. தகப்பனுக்கு செய்ய வேண்டியதை தகப்பனுக்கு செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும், அவிதமாய் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் செய்ய, மனைவிக்கு செய்ய வேண்டியதை மனைவிக்கு செய்ய வேண்டும், கணவனுக்கு செய்ய வேண்டியதை கணவனுக்கு செய்ய வேண்டும். அப்படிப்பட்டதான நற்கிரியைகளை தருவாராக. நம்முடைய கைகளை கத்தர் பலப்படுத்தும்படியாய் பரிசுத்தப்படுத்தும்படியாக அப்படிப்பட்ட சீர்கேடான காரியங்கள் நம்முடைய கையில் இருக்கும் என்று சொன்னால், ஓ ஹல்லேலூயா, கத்தர் நம்முடைய கையை கத்தர் இப்பொழுதே சுத்தப்படுத்துவாராக, இப்பொழுதே சுத்தப்படுத்துவாராக, இப்பொழுதே சுத்தப்படுத்துவாராக, இப்பொழுதே சுத்தப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. எங்க வீடு பரிசுத்தமடையட்டும் சொல்லி கேளுங்க. எங்க வீட்டில் இருக்க அசுத்தமெல்லாம் களையப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும். விக்கிரகங்கள் வேண்டாம் ஆண்டவரே, அசுத்தங்கள் வேண்டாம், சினிமா வேண்டாம். கர்த்தாவே எங்க வீட்டை சுத்தப்படுத்துங்கப்பா. தவறான பணங்கள் எங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, தவறான சொத்து எங்க எல்லையில இருக்கக்கூடாது. தகப்பனே தவறான எந்த காரியங்களும் எங்க வாழ்க்கையில, எங்க இருதயத்துல, எங்க சிந்தையில, எங்க குடும்பத்துல, ஓ எங்க வாழ்க்கை சமுதாயத்தில் கூட இராதபடிக்கு எங்களை கொண்டு சமுதாயத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லாம் தேவ சமூகத்தில் ஆமென் ஹல்லேலூயா. கைகளை வைத்து கேட்டு தேவ சமூகம் எல்லாரும் ஜெபம் பண்ணி கேளுங்க. கர்த்தர் ஒரு அக்கினியை போட விரும்புகிறார், கர்த்தர் அக்கினியை போட விரும்புகிறார். கர்த்தர் அவர் எல்லா அசுத்தமான காரியங்களை சுட்டெரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாவற்றையும் இல்லாமலாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அசுத்தமான எல்லா விதமான கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சிந்தையிலே எல்லாவற்றை கத்தரிப்புல சுத்தப்படுத்துவாராக. ஒரு சிந்தை சரியாகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை சரியாகும். ஒரு சிந்தை சரியாகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கர்த்தர் செய்வார். வியாதி வரவே வராது. எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் வரப்பண்ண மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வியாதியை கர்த்தர் சுகமாக்குவார். கவலையை தூக்கி எறிந்து விடு. நீ கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவரை நீ விசுவாசித்து, அவரை நீ ஏற்றுக்கொண்டு, அவரை நீ ஆராதனை செய். தினந்தோறும் வேதத்தை நீ வாசி. ஆவியிலே உன்னுடைய சிந்தை ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கட்டும். ஓ மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே எனக்கு ஜீவன் பெறத்தக்கதாக ஆவியின் சிந்தையை தாரும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. மாணவரே கருணையின் நாள்கடலே கிருபையின் உறைவிடமே ஆறுதல் அளிப்பவரே பரிசுத்தமானவரே கருணையின் நாள்கடலே கிருபையின் உறைவிடமே ஆறுதல் அளிப்பவரே
கைகளை வைத்து சொல்லுங்க, எனக்கு நீங்க போங்கப்பா. உம் கிருபை போதும் எனக்கு, இந்த பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு, இந்த பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. என் வாழ்க்கை பயணத்திலே பாரங்கள் சுமக்கும் போது சோராமல் ஓடிடுவே, தம் கிருபை போதும் எனக்கு. வாழ்க்கை பயணத்திலே பாரங்கள் சுமக்கும் போது சோராது ஓடிடுவே, தம் கிருபை போதும் எனக்கு. நானே போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு. கைகளை வைத்து எல்லாரும் கேளுங்க. நானே போதும் எனக்கு, நீ போங்கப்பா என் வாழ்க்கை பயணத்துல. உம் கிருபை போதும் எனக்கு. இந்த பயணத்திலே தம் கிருபை போதும் எனக்கு. இந்த பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. பரிசுத்தம் பூரணமாகிட, சுத்தம் பூரணமாகிட, விசுவாசம் காத்துக்கொள்ள, கேட்போமா? ஓட்டத்தை முடித்திடவே தம் கிருபை போதும் எனக்கு. சுத்தம் பூரணமாகிட, Yes, Lord. விசுவாசம் காத்துக்கொள்ள, ஓட்டத்தை முடித்திடவே தம் கிருபை போதும் எனக்கு. நாதாரி போதும் எனக்கு, சொல்லுங்க எல்லாரும் உணர்ந்தவர்களாய், உம் அர்ப்பணித்தவர்களாய், கிருபை போதும் உம்முடைய எனக்கு. சித்தத்துக்கு நோக்கப்படுகிறேன். நாதாரி போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. தகப்பனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையை இந்த மாத்திரங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை பரிசுத்தம் அடையட்டும், எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த பரிசுத்தம் என்பது ஒரு பயணம். இதுக்கு ஒரு இலக்கை நாங்கள் வைத்து அதில் முன்னேறும்படியாய் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். தகப்பனை ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பாளையம் தங்கிவிடக்கூடாது. நாங்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும். பரிசுத்த ஜீவியத்துக்கு செங்கடல் தடையா இருக்கக்கூடாது, எரிகோ தடையா இருக்கக்கூடாது, வனாந்தரங்கள் தடையா இருக்கக்கூடாது. அவையெல்லாம் வந்தாலும் ஆண்டவரே அவைகளை மேற்கொண்டு நாங்கள் முறுமுறுக்காமல் சோர்ந்து போகாமல் அதீரியமாயிராமல் முன்னேறி செல்லும்படியாக கர்த்தர்கள் பயணத்தில் கூட எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீ அற்புதங்களை செய்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிறவராய் எங்களோடு கூட வர வேண்டும் என்று கேட்கிறோம். அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் எங்களை வழி நடத்துவதாக.
செங்கடல் பிளக்கப்பட்டது போல எங்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளும் நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தரப்படி நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அற்புதங்களை கர்த்தர் நடத்தும். ஒவ்வொருடைய கர்த்தர் சரீரத்திலும் நீர் அற்புதத்தை இப்பொழுது செய்யும். இந்த சபையிலே அற்புதம் நடக்கட்டும். எங்கள் மூலமாய் சமுதாயத்தில் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்திலே தேவனுடைய சபைகள் மூலமாக அற்புதங்கள் நடக்கட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. God bless you.